Hi guys, welcome to Zingy's next production. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவர இருக்கிற படம் தான் கூலி. இந்த படத்தோட கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வெளியாகுவதாக ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரையில மாநகரம் படத்துல ஆரம்பிச்சு கடைசியா லியோ படம் வரைக்கும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படங்களாவே தந்திருக்காரு. அதுக்கு இடைப்பட்ட படங்களை பார்த்தோம்னு சொன்னா மாநகரம் படத்துக்கு அப்புறம் கைதி படம் கார்த்திக் வச்சு எடுத்திருந்தாரு. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஃபஹத் ஃபாசில், விஜய் சேதுபதி ஆகிய நடிகர்கள் எல்லாம் நடிச்சு வெளிவந்த படம் தான் விக்ரம் 2. இந்த படம் வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தது. அந்த லிஸ்டுக்கு அப்புறம் LCU என்று ஒரு யூனிவர்ஸை உருவாக்க போறதாக லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. அந்த லிஸ்ட்ல அடுத்ததா தான் தளபதியை வெற்றி எடுத்த படம் லியோ. இந்த படமும் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. அந்த வருஷத்துல அடுத்ததாக வெளிவர இருக்கிற படம் தான் கூலி. ரஜினிகாந்த் நடிப்புல தான் இந்த படம் வெளிவருது. இந்த படம் LCUல வருமா வராதான்றதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போற படங்கள் எதுன்னு பார்ப்போம். முதல்ல கைதி 2, விக்ரம் 3, இரும்பு கை மாயாவி, ரோலெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டலோன் மூவியா இருக்கும் என்று லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. மொத்தமா 10 படம் எடுக்க போறாருன்னு சொல்லியிருந்தாரு. சோ யாருக்கெல்லாம் லோகேஷ் கனகராஜ் படங்கள் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.